வணக்கம் நண்பர்களே. டிசையர், இந்த ஸ்ட்ராங் ஃபீலிங் அது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு பிறவிலிருந்தே இருக்க ஒரு இஷ்யூவை கூட ஒரு குறையை கூட குணப்படுத்த முடியுங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி எக்ஸாம்பிள். அதை தான் அந்த ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அந்த பேஜஸில் அவர் வந்து அந்த பையனுக்கு நடந்ததை சொல்கிறார். அவர் பையனுக்கு அவனுக்கு பிறவிட்டே வந்து காது கேட்காதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாமே. ஆனால் இவர் அதை வந்து நம்ப மாட்டேட்டாரு, என் பையனுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. அப்பப்போ வந்துட்டு பேசுகிறது எல்லாம் வந்துட்டு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கேட்கல. பட் அவன் கொஞ்சம் இது பண்ணானே என்ன, கொஞ்சம் வயசானோன்னே இவரோட லிப் மூமெண்ட்டை பார்த்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியும் அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இவர் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஸ்கூல்லேயே வந்து நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து சவுண்ட் அவங்க லிப் மூவ்மெண்ட் பண்ணால் தான் அவனுக்கு கேட்கும். அப்படிலாம் நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். பட் இவர் வந்து கண்டினியூஸாக நம்பிட்டே இருந்திருக்காரு, கண்டிப்பாக அவனுக்கு கேட்கும், நார்மல் மனுஷங்க மாதிரி இவனும் பேசுவான், கேட்டு பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டே இருந்திருக்காரு. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்திருக்காரு. ஒரு பர்டிகுலர் ஏஜ் அப்போ இந்த ஒரு மிஷின் கிடைக்குது, இந்த காது கேட்காம இருக்கிறதுக்கு கேட்குறதுக்கு. ஸோ அந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணோன்னா இவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் பர்சன் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து அவனால் தாங்கவே முடியலை அந்த பையனால். எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு லெட்டர் எழுதுகிறான் இந்த மிஷின் கண்டுபிடிச்சவங்களுக்கு. என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், ஸோ இந்த மிஷின் வந்து எல்லாத்துக்குமே குணமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறான். இந்த லெட்டர் அவங்களுக்கு போய் சேர்ந்தோடனே அவங்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ வந்து கண்டிப்பாக பேசணும், இவ்வளோ வருஷம் இந்த சேலஞ்சஸோடையே நீ படிச்சிருக்க, இவ்வளோ பண்ணியிருக்க, அது எப்படி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க அந்த கம்பெனிலேருந்து. இவன் போயிருக்கான், போய் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், இப்படி இப்படிலாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவை வந்து கூப்பிட்டு போயிருக்கான், அந்த இதுக்கு கூப்பிட்டு போயிருக்கான். அப்போ வந்து இவர் சொல்லி கொடுக்குறத பார்த்துட்டு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, இவர் சின்ன வயசில் இருக்கையில் அவர் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாரோ சேம் மெத்தடை வந்து அவர் ஃபாலோ பண்ணி அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கான். பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி வந்து அது ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கான், அதை எவ்வளோ போராடி அதை விட்டு வெளியே வந்திருக்கான்.